ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாகிரஃபி கிளாஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒரு குட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம சேனலில் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு இருந்தோம், ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன டெஸ்ட் பேட்ச்னா ட்ராகன். டெஸ்ட் பேட்ச் நேம் என்னென்னா ட்ராகன். ஓகேங்களா? இந்த ட்ராகன் டெஸ்ட் பேட்ச்சில் மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னா 35 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? 35 டெஸ்ட்ஸ் இருக்குது. நமக்கு 4200 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? 4200 கொஸ்டின் வரும். இது முக்கியமாக யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது வீட்டில் இருந்தே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, நெக்ஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 35 டெஸ்ட் இருக்குது, 4200 கொஸ்டின் இருக்குது. இதில் 4 ரிவிஷன் டெஸ்ட் வருது, ப்ளஸ் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நமக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். மொத்தம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, இனி நம்ம யூடியூப் சேனலில் இந்த டெஸ்ட் பேட்சை ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் எல்லாம் நம்ம மேக்ஸிமம் நடத்த பார்ப்போம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்சை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு கிளாஸஸ் எல்லாம் வீடியோ கிளாஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக இந்த டெஸ்ட் பேட்சை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? எந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கிளாஸஸ்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்சில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் நேம் என்ன, ட்ராகன். இது உங்களுக்கு குரூப் 2 குரூப் 4 ரெண்டுத்துக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ சிலபஸ் படி தான். ஓகேங்களா? நியூ சிலபஸ் படி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். இதில் ஒரு இது என்னென்னா, இது ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா கொஸ்டின் ஃபுல்லாக தமிழில் மட்டும்தான் இருக்குது, நம்ம பைலிங்குவலில் கொடுக்குறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். ஓகே வாங்க. ஜாகிரஃபி. ஓகேவா? இது வந்து நம்ம ட்ராகன் டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு ஷெட்யூலை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. இப்போ நடத்த போகிற கிளாஸ் என்ன, நம்ம ட்ராகன் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் 2க்கான போர்ஷன். ஓகேங்களா? அதில் டெஸ்ட் 2ல் வந்து ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு பாலிட்டி ப்ளஸ் ஜாகிரஃபி, இது 3 சிலபஸில் அந்த பாடத்தலைப்பில் இதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அமைவிடம், இந்த புவியியல்ல அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம், அந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அது வேர் டு ஸ்டடியில் எங்கே கவர்னா 10th புக்கில் கவர் ஆகுது. ஓகே வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கடகடன்னு பாடத்தை முடிச்சிடலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தியாவோட புவியியல். இந்தியா வந்து பரப்பளவில் உலகத்தில் எத்தனாவது பெரிய நாடுனா 7வது பெரிய நாடாக இருக்குது. இதுவே ஆசிய கண்டத்துலன்னு பார்த்தோம்னா 2வது பெரிய நாடாக இருக்குது. ஆசிய கண்டத்தில் எத்தனாவது பெரிய நாடு, 2வது பெரிய நாடு. ஓகே, இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது இந்த 32,87,263 சதுர கிலோமீட்டர், இது எவ்வளோ கவர் ஆகி இருக்குதுன்னா 2.4% உலகத்தில் கவர் ஆகிருக்குது. ஓகேங்களா? இந்தியா வந்து உலகத்தில் 2.4% பரப்பளவு கவர் பண்ணியிருக்குது. இது உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளில் இந்தியா பரப்பளவில் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். இந்தியாவோட பார்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவோட பார்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஒரு இந்தியா மேப் போட்டுக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளோட இந்தியா. ஓகே, வடமேற்கில் என்ன இருக்குன்னா பாகிஸ்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்கானிஸ்தான், வடமேற்கில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானும், அதுக்கப்புறம் வடக்கு வந்து சீனா நேபாளத்துக்கூடையும், நெக்ஸ்ட்டு பூடான், இங்கே இருக்குது பூடான். அதுக்கப்புறம் கிழக்கில் வந்து வங்காளதேசம், கிழக்கில் வந்து என்ன வங்காளதேசம், மியான்மர் நாடுகள் கூட அது வந்து நிலையிலே பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வங்காளதேசத்து கூட மட்டும் எவ்வளோதுன்னா 4156 கிலோமீட்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா வந்து அதிகபட்ச நிலையில யார் கூட பகிர்ந்துக்குன்னா வங்காளதேசத்து கூட பகிர்ந்து கொள்கிறது. ஓகேங்களா? இதுவே 10th புக்கில் 2 டேட்டா இருக்குது. ஒரு புக்கில் 4156 கிலோமீட்டர், இன்னொன்று இதே 10th புக்கில் தான் நமக்கு லாஸ்ட் படத்தில் வெளிநாட்டு உறவுகளில் 4096.6 கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு மேக்ஸிமம் டபுள் டேட்டா இருக்குது, மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரேர் தான். ஆனால் இது இப்படி கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியா வந்து அதிகபட்ச நிலை எல்லை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறதுனா வங்காளதேசத்து கூட பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. குறைந்தபட்ச எல்லை யாருன்னா ஆப்கானிஸ்தான், எவ்வளோ கிலோமீட்டர், 106 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா வந்து தெற்கு வந்து இந்திய பெருங்கடலும், கிழக்கு வந்து வங்காள விரிகுடா, மேற்கு வந்து அரபிக்கடல், இதால் சூழப்பட்டு மொத்தம் எவ்வளோனா 6100 கிலோமீட்டர் வந்து சூழப்பட்டிருக்கு. இது வந்து வெறும் கடற்கரை பகுதி. இதுவே தீவு கூட்டங்களை சேர்த்தாங்கன்னா 7516.6 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே இது ஆல்ரெடி
கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவை இலங்கை பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி என்னன்னா பாக் நீர்ச்சந்தி. இப்போ நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவை உலகத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. கிழக்கு மற்றும் மேற்கு இந்தியாவோட அமைவு எப்படி இருக்குன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவுக்கு மத்தியில் இருக்குது. ஆசியாவோட தென்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த ஆசியா கண்டத்துல பாத்தீங்கன்னா ஆசியா கண்டத்துல தென்பகுதியில் இந்தியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவோட துணைக்கண்டம். இந்தியாவை நம்ம ஏன் துணைக்கண்டம் சொல்றோம் பாருங்க. பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா வந்து துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த பார்டர் யார் கூட எல்லாம் ஷேர் பண்ணிருக்கோமோ அந்த நாடுகளை மட்டும் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல ஒரே ஒரு நாடு மிஸ் ஆகும். என்னன்னா சைனா. ஏன் சைனாவை சொல்லலைன்னா சைனா வந்து இந்தியாவோட பெரிய நாடு. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்தியா வந்து என்னென்ன இருக்குன்னா துணைக்கண்டம். ஏன்னா அந்த இந்து குஷ் மலைத்தொடர் கூட இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம் இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அமைவிடம் பரப்பளவு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிகிரி எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இந்தியா வந்து 8 டிகிரி 4 டேஷ் வட அச்சம் முதல் நம்ம டேஷ்னு சொல்றோம். டேஷ்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் படிக்கும் போதே டேஷ்னு படிச்சதுனால அது அப்படி வருது. ஓகேங்களா? இந்தியா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வடச்சம் வரையிலும் 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 8ல பாதி என்னது 4. இது வட அச்சம் முதல். நெக்ஸ்ட் 37 டிகிரி 6 மினிட்ஸ். இது பாருங்க 3யோட டபுள் 6 6க்கு அப்புறம் 7. இப்படிலாம் படிக்க நான் ஒழுங்காவே படிச்சுட்டு போயிடுவாடே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மிலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை. இந்தியாவோட தென்கோடி முனை என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிக்மிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இந்திரா முனைன்னு சொல்லலாம். நம்ம இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்த சைட்ல கன்னியாகுமரிக்கு இந்த சைடு இந்தியாவின் தென்கோடி பகுதினா நமக்கு பிக்மிலியன் பாயிண்ட் வரும். ஓகேங்களா? இதுவே இந்திய நிலப்பகுதின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு குமரி முனை வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இந்தியாவின் தென்கோடி பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்மிலியன். இது வந்து என்ன பண்ணுதுன்னா 6 டிகிரி 45 டேஸ் வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் அமைந்துள்ளது. இது எங்க இருக்குது? அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் இருக்குது. பிக்மிலியன் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் இருக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ டெப்தா படிச்சு வச்சுக்கணும். இதுவே இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனைனா நமக்கு என்ன வரும்னா குமரி முனை வரும். இந்தியாவின் தென்கோடி முனைனா என்னது? இந்திரா பாயிண்ட், அதாவது பிக்மிலியன். இந்திரா முனை அல்லது பிக்மிலியன். இதுவே இந்திய நிலப்பகுதியின் தென்கோடினா குமரி முனை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எவ்வளவு கிலோமீட்டர்? 3214 கிலோமீட்டர் நீளத்தையும், மேற்கே குஜராத்தில் உள்ள ராணம் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எத்தனை? 2933 கிலோமீட்டர் நீளத்தையும் கொண்டுள்ளது. இது நோட் பண்ணிக்கோங்க. வடக்கு தெற்கா எவ்வளவு இருக்கு? 3214. இது நம்ம ஈஸியா ஞாபகம் எப்படின்னா 3 2 1 4. அதாவது 3ல இருந்து ஒன்னா சப்ராக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் 4 போடுறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கிழக்கு மேற்குனா தான் 2933 கிலோமீட்டர். கிழக்கு மேற்கு எங்கன்னா ரான் ஆஃப் கட்ச்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும். அதாவது கிழக்கு மேற்கு. இது குஜராத்ல ரான் ஆஃப் கட்ச் இருக்குது. கிழக்கு வந்து என்ன இருக்கு? அருணாச்சல பிரதேசம் ஸ்டேட். இது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்? 2933 கிலோமீட்டர். வடக்கு தெற்கு தான் அதிகம், கிழக்கு மேற்கு கம்மி. ஓகேங்களா? ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய திட்ட நேரம். இந்தியா எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளதுன்னா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. இந்திய கிழக்குல உள்ள அருணாச்சல பிரதேசத்துல இருந்து மேற்குள்ள குஜராத் வரைக்கும் எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் முன்னாடியே உதயமாயிருக்குங்கிறாங்க. அதாவது ப்ராப்பரா சொல்லணும்னா நம்ம பழைய புக்ல எல்லாம் எவ்வளவுனா 1 மணி நேரம் 57 நிமிஷம் 6 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 1 மணி நேரம் 57 நிமிஷம் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த செகண்ட் மார்க் வந்து இப்போ உங்க ஷார்ட்டா 2 மணி நேரமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நீங்க 2019 புக் எடிஷனை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 82 டிகிரி 30 டேஸ் கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்திய திட்ட நேரம் எவ்வளவு எடுத்துக்கொள்ளப்படுகிறது? 82 டிகிரி 30 டேஸ். ஓகேங்களா? ஓகே. இத்தீர்க்க ரேகை மிர்சாப்பூர் அதாவது அலகாபாத் வழியாக செல்கிறது. எது வழியா போகுதுன்னா அலகாபாத் வழியா போகுது. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. எவ்வளவு? 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் என்னன்னா அமராவதி நகர். இப்போ ஆந்திர பிரதேசத்தோட தலைநகரம் என்னன்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து 2024 வரைக்கும் ஹைதராபாத் ஆந்திராக்கும் தெலுங்கானாக்கும் தலைநகரா இருக்கும்னு சொல்லிருக்காரு. 2024க்கு அப்புறம் அது மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட தலைநகர் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்தியாவின் முக்கிய இயற்கமைப்பு பிரிவுகள். ஓகேவா? இதுல நம்ம எதை பார்க்கலாம்னா இந்தியாவோட இயற்கமைப்பை 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது நமக்கு 2019 எடிஷன்ல என்ன இருக்குன்னா 6 பிரிவுகள் தான் இருக்குது. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது 5 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. எதை கொடுக்கலன்னா 6வதான பாலைவனத்தை மட்டும் இவங்க கொடுக்காம விட்டுருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா 2019 எடிஷன் புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வடக்கு மலைகள். வடக்கு மலைகள் இமயமலைகள் உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள் ஆகும். இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்னா இமயமலை. இது வந்து மேற்கு வந்து சிந்து பள்ளத்தாக்குல இருந்து, அதாவது மேற்கு சிந்து பள்ளத்தாக்குல இருந்து கிழக்கு பிரம்மபுத்திரா வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்னா 2500 கிலோமீட்டர் வரைக்கும் இது என்னது பரவி இருக்குது. என்னது பரவி இருக்குது? வடக்கு மலைகள். வடக்கு மலைகள் நம்ம என்ன சொல்றோம்? இமயமலைன்னு சொல்றோம். இமயமலையும் வடக்கு மலையும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து இமயமலை பாமிர் முடிச்சிலிருந்து வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. எப்படி இருக்குன்னா வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? இதைத்தான் அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இமாலய என்ற சொல் சமஸ்கிருத மொழியில பனி உறைவிடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இமாலயா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா பனி உறைவிடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள இமயமலையை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்னா 3 பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னதெல்லாம் பாருங்க. டிரான்ஸ் இமயமலைகள், இமயமலைகள், கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள். டிரான்ஸ் இமயமலை, இமயமலைகள், கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள். 3 டைப்பா நம்ம இமயமலையை பிரிக்கிறோம். ஓகேங்களா? அது என்னதெல்லாம் பாருங்க. டிரான்ஸ் இமயமலைகள், இமயமலைகள், கிழக்கு இமயமலை. அதாவது நம்ம என்ன சொல்லலாம், மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை இப்படி கூட பிரிக்கலாம். ஓகேங்களா? மேற்கு இமயமலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு நேம் உண்டு. டிரான்ஸ் இமயமலைக்கு திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவோம். ஏன் திபெத்தியன் இமயமலைன்னு சொன்னா பெரும்பாலான பகுதி என்ன திபெத் பகுதியில் இருக்கும். ஸோ அது திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இமயமலைகள். இந்த இமயமலையை 3ஆ ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது என்னதுன்னு நம்ம பார்ப்போம். அது என்னதுலான இமாத்ரி, இமாச்சல், நெக்ஸ்ட் சிவாலிக். ஓகேங்களா? இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். இமாத்ரிங்கிறது பெரிய இமயமலை, இமாச்சல்ங்கிறது சிறிய இமயமலை, சிவாலிக்கிறது வெளிப்புற இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதெல்லாம் வரும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதுன்னு பாருங்க. ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர் தான் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். இந்தியாவிலே உள்ள மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு கேட்டா ஆரவல்லி மலைத்தொடர். மிக இளமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இமயமலைத்தொடர். ஓகேங்களா? பழமையான, இளமையான. பழமைனா என்னது ஆரவல்லி, இளமைனா என்னது இமயமலை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டிரான்ஸ் இமயமலை. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். டிரான்ஸ் இமயமலை மேற்கு இருக்கும். மேற்கு இமயமலை இதை சொல்லுவோம். இது வந்து திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவோம். ஏன் திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவோம்னா இதோடைய பெரும்பாலான பகுதி எங்க இருக்குது? திபெத்தியன்ல இருக்குது. ஓகேங்களா? திபெத் பகுதியில் இருக்கனா திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவோம். இதுல உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் என்னதெல்லாம் பாருங்க. சாஸ்கர், லடாக், கைலாஸ், காரக்கோரம். இதான் இதுல உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள். சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரக்கோரம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இமயமலை. இமயமலை வந்து வடக்கு மலையோட பெரிய பகுதியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு இளம் மடிப்பு மலையாகும். ஒரு இளம் மடிப்பு மலையாகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து இமயமலை வந்து அங்காரா கோண்டுவானா அப்படிங்கிற பகுதி வந்து ரெண்டும் நகர்ந்து இடையில டெத்திஸ்கர் கடல் மடிக்கப்பட்டதுனால உருவான மலை தான் என்னது இமயமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இமயமலையை 3 இதாக பிரிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இமயமலையை மேற்கு, மேற்கு இமயமலை, இமயமலை, நெக்ஸ்ட் என்ன இமயமலை, கிழக்கு இமயமலையும் பிரிக்கலாம் பார்த்தோமா. இந்த மேற்கு இமயமலை தான் என்னது திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இமயமலையை 3 இதாக பிரிக்கலாம். இந்த மத்தியில் இருக்க இமயமலை அது என்னதுலான்னு பார்த்தா இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். ஓகேங்களா? இந்த கிழக்கு இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன பூர்வாஞ்சல். ஓகேங்களா? பூர்வாஞ்சல். அவ்வளோதான். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இமயமலையில மேற்கு இமயமலை ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லுவோம், மேற்கு இமயமலை திபெத்தியன் இமயமலைன்னு சொல்லுவோம். ஏன்னா திபெத் பகுதியில் பெரும்பாலானது அமைந்திருக்குது. நெக்ஸ்ட் டிரான்ஸ் இமயமலைன்னு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. இதில் உள்ள முக்கியமான சிகரம் என்ன சாஸ்கர், லடாக், கைலாஸ், காரக்கோரம். அவ்வளோதான். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா இமயமலை பார்க்கணும். உள் இமயமலை இதை வந்து நம்ம இமாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். உள் இமயமலை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இமாத்ரின்னு சொல்லுவோம். மத்திய இமயமலை நம்ம என்ன சொல்லுவோம்னா இமாச்சல் அப்படின்னு சொல்லுவோம். மத்திய இமயமலை என்னன்னு சொல்லுவோம்னா இமாச்சல். நெக்ஸ்ட் இது வந்து சிவாலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிவாலிக் இது வந்து வெளி இமயமலை. ஓகேங்களா? இதுதான் இதை பொறுத்த வரைக்கும். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னதெல்லாம் பார்த்துடலாம். உள் இமயமலை. உள் இமயமலையோட சராசரி அகலம் என்ன 25 கிலோமீட்டர், உயரம் வந்து என்ன 6000 மீட்டர். நெக்ஸ்ட் இதுல தான் எவரெஸ்ட் சிகரம். நெக்ஸ்ட் இதுல வந்து இம்மலை தொடரில் இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்கள்ல பெரும்பாலானவை எங்க இருக்குன்னா இமாத்திரையில தான் இருக்கு. பாருங்க, கேட்டாங்கன்னா கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா இமயமலையில மிக உயர்ந்த சிகரங்கள் எங்க அதிகமாக காணப்படுதுன்னா எங்க இமாத்திரையில் தான் அதிகமாக காணப்படுகிறது. ஏன்னா எவரெஸ்ட் சிகரம் எங்க இருக்குன்னா இமாத்திரையில் தான் இருக்குது. எவரெஸ்ட் சிகரம் எங்க இருக்கு? இமாத்திரையில் இருக்குது. கஞ்சன்சங்கா எங்க இருக்குன்னா அது இமாத்திரையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. உலகுள்ள ஏனைய மலைத்தொடர்களை விட அதிகமான சிகரங்களை எது கொண்டுள்ளனா இமயமலை தான் கொண்டுள்ளது. உலகுள்ள 14 உயரமான சிகரங்களும் 9 உயரமான சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ள. பாருங்க, உலகத்துல மொத்தம் 14 உயரமான சிகரம் இருக்குன்னா அதுல 9 உயரமான சிகரம் எங்க இருக்குன்னா எங்க இருக்கு? நம்ம இமயமலையில இருக்கு. எவ்வளவு பெருமையான விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க. கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியார்கள் காணப்படுகின்றன. இங்க எப்போதுமே பனி சூழ்ந்து காணப்படுவதனால கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியார்கள் எங்க காணப்படுகின்றன? இமாத்திரையில காணப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே, கங்கோத்ரி, சியாச்சின் எங்க இருக்குன்னா இமாத்திரையில இருக்குது.
நெக்ஸ்ட் பாருங்க மத்திய இமயமலைகள் அல்லது இமாச்சல். மத்திய இமயமலை அல்லது இமாச்சல். இமயமலையோட இது வந்து மத்தியில் இருக்க என்ன மத்திய மலைத்தொடர் சொல்லியிருக்காங்க. இதோட சராசரி அகலம் எவ்வளோனா 80 கிலோமீட்டர். சராசரி அகலம்னா 80 கிலோமீட்டர். சராசரி உயரம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3500 மீட்டர்லேருந்து 4500 மீட்டர். இதில் உள்ள முக்கியமான சிகரம் என்ன? பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத். மத்திய இமயமலைகள் அல்லது இமாச்சலில் உள்ள முக்கியமான சிகரம் என்ன? பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத். ஓகேங்களா. இதில் உள்ள முக்கியமான கோடை வாழ் என்னன்னு பார்த்தோம்னா சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகன் மற்றும் டார்ஜிலிங். ஓகேங்களா. இதுதான் இதில் உள்ள முக்கியமான கோடை வாழிடங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த கணவாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னதான் பாருங்க, காரக்கோரம் கணவாய். காரக்கோர கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அது எங்க இருக்குன்னா லடாக்ல இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா ஜம்மு காஷ்மீரை என்ன பிரிச்சுட்டாங்க, லடாக் தனியாக, ஜம்மு காஷ்மீர் தனியாக பிரிச்சுட்டாங்க. இது அப்டேட்டட் வெர்ஷன். ஓகேங்களா. ஸோ லடாக்ல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜொசிலா சிப்கிலா கணவாய் எங்க இருக்குன்னா இமாச்சல பிரதேசத்துல இருக்குது. பொமிடிலா கணவாய் எங்க இருக்குன்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்குது. நாதலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் சிக்கிம்ல இருக்குது. இந்த பொமிடிலா கணவாய் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் இது பாருங்க இம்பார்ட்டன்ட். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கிற கணவாய் என்னது? கைபர் கணவாய். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கிறது என்னன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானையும் இருக்கிறது என்ன? கைபர் கணவாய். இதுக்கு ஒரு ஷார்ட்கட்னா கை இருந்தால் தான் இணைக்க முடியும். ஸோ கை வந்து கைபர் கணவாய். நெக்ஸ்ட் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாய். இது வந்து போலன் கணவாய் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்குது. இது இந்திய துணைக்கண்டத்தோட முக்கிய கணவாய்கள் ஆகும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க வெளி இமயமலை. நம்ம இமயமலையை மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை பார்த்தோம். அந்த மத்திய இமயமலையில உள்ள இமயமலையில மறுபடியும் 3 வெரைட்டிஸ் பார்க்கணும். இமாச்சல், சிவாலிக். இப்போ நம்ம சிவாலிக் பார்க்க போறோம். ஓகேங்களா. அந்த மலைத்தொடர் எங்க இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அசாம் வரைக்கும் பரவி இருக்குது. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அசாம் வரைக்கும் வந்து பரவி இருக்குது. அதாவது இந்த இமயமலை இப்படி இருக்குங்க. இது வந்து இமாத்ரி, இது இமாச்சல், இது வந்து சிவாலிக். ஓகேங்களா. இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். இதான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அசாம் வரைக்கும் பரவி இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது 900 மீட்டர்ல இருந்து 1100 மீட்டர் வரைக்கும் வேறுபடிக்க. இதோட சராசரி உயரம் பார்த்தோம்னா 1000 மீட்டர். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் இந்த சிவாலிக்லயே கிழக்கு பகுதியை நம்ம என்ன சொல்றோம்னா டூயர்ஸ்ன்னு சொல்றோம். மேற்கு பகுதியை டூன்கள்னு சொல்றோம். கிழக்கு பகுதியை டூயர்ஸ்ன்னு சொல்றோம். மேற்கு பகுதியை டூன்கள்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பூர்வாஞ்சல் குன்றுகள். பூர்வாஞ்சல் குன்றுகள் என்னதுலாம் பாருங்க. டாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி மற்றும் ஜெயிந்தியா குன்றுகள். இது எல்லாம் ஒன்றிணைச்சு தான் நம்ம என்ன சொல்றோம்? பூர்வாஞ்சல் மலைகள் சொல்றோம். என்னதுலாம் பாருங்க. டாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி மற்றும் ஜெயிந்தியா குன்றுகள். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்னது? பூர்வாஞ்சல் மலைகள். ஓகேங்களா. ஓகே. இமயமலையோட முக்கியத்துவம் என்னன்னு பாருங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். தென்மேற்கு பருவ காற்று தடுக்குது. தடுத்து வட இந்திய பகுதிக்கு நல்ல கனமழை கொடுக்கும். அதாவது மழை வந்து தடுத்தாதான் அதுல மோதி வந்து காற்று நல்லா அடிச்சு நமக்கு மழை நல்லா வரும். ஓகேங்களா. இது நம்ம காற்று மோதும் பக்கம், காற்று மோதா பக்கம் இந்த வானிலை காலநிலை 8th புக்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக இது வந்து இருக்குது. இந்திய துணைக்கண்டத்துக்கு இயற்கையா உள்ள ஒரு அரணா இருக்குது. நெக்ஸ்ட் வற்றாத நதிகளுடைய பிறப்பிடமா இருக்குது. ஏன் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா எல்லாமே எங்க இருந்து தான் உருவாகுது? இமயமலையில இருந்து தான் உருவாகுது. நெக்ஸ்ட் வடக்கு மலைகள் வந்து சுற்றுலா பயணிகளுடைய சொர்க்கமா. நம்ம ஏதாவது சுற்றுலா போனோம்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? சிம்லா, இமயமலை, லடாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எங்க இருக்கு? இமயமலை. ஓகேங்களா. அதுக்கு நெக்ஸ்ட் புனித தலங்கள் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோயில்களும் இந்த மலைத்தொடரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலாக்கங்களுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது. மத்திய ஆசியால இருந்து வீசக்கூடிய கடும் குளிர் காற்றை தடுத்து இந்தியாவுக்கு குளிர்ல இருந்து பாதுகாக்குது. நெக்ஸ்ட் இமயம் வந்து பல்லுயிர் மண்டலம். இது ரொம்ப முக்கியங்க. பல்லுயிர் மண்டலத்துக்கு பெயர் பெற்றவை. ஓகேங்களா. உயிரின பன்மை நிறைந்த பகுதியில இமயமலையும் ஒன்று. ஓகேங்களா. உயிரின பன்மை இதெல்லாம் நீங்க என்வரான்மெண்ட்ல படிப்பீங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளிகள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இதோட 6 நாள உருவாக்குற சமவெளி தான் வடபெரும் சமவெளிகள் சொல்றோம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த வடபெரும் சமவெளியே நம்ம என்னது? வடபெரும் சமவெளியோட முக்கிய பண்புகள் என்னதுலாம் பாருங்க. பாபர் சமவெளி. பாபர் சமவெளி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சமவெளி பார்க்க போறோம்னா பாபர் சமவெளி. இது வந்து என்னன்னா நுண்துளைகள் அதிகமா இருக்குது. பாபர் சமவெளியில என்ன இருக்குன்னா நுண்துளைகள் அதிகமா இருக்குது. இதன் வழியா ஓடும் சிற்றோடைகளும் நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்திருக்கு. இதுல வந்து ரொம்ப துளைகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால என்னன்னா இதுல தண்ணி வந்து உள்வாங்கி மறைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பாபரை நிறைய பேர் சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டா என்ன வரும்? நமக்கு துளை வரும். ஸோ நுண்துளைகள் அதிகமா இருக்கு. நுண்துளைகள் அதிகமா நமக்கு என்ன வேணும்? பாபர் ஞாபகம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க தராய் மண்டலம். தராய் மண்டலம் பார்க்கல அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகும். காடுகள் வளர்வதற்கு ஏற்றதாக உள்ளது. ஈரப்பதம் அதிகமா இருக்கு, காடு வளர்க்க ஏற்றதா இருந்துச்சுன்னா அது என்னது? தராய் மண்டலம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில மிக அதிக மழை காரணமாக அகலமாக காணப்படுது. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு எங்க இருக்கும்? இந்த அஸ்ஸாம் கிட்ட இருக்கும். பிரம்மபுத்திராவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அஸ்ஸாமின் துயரம்னா என்னது? பிரம்மபுத்திரா. அது வந்து என்னன்னா மிக அதிக மழை காரணமா இங்க என்னன்னா சமவெளி வந்து ரொம்ப அகன்று காணப்படுது. ரொம்ப அதிகமா மழை பெஞ்சதுன்னா தண்ணி இதாகும். அப்படிங்கிற 2 பக்கம் அரிச்சு
என்னது அகலம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஓகேங்களா, அகலம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் பாருங்க, பாங்கர் சமவெளி. பாங்கர் சமவெளினாலே பழைய வண்டல் மண் ஞாபகம் வரணும். ஓகேங்களா, இதெல்லாம் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பாபரு, பாங்கரு, தரை இதெல்லாம் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாங்கர்னா என்னது? பழைய. காதர்னா என்னது? புதிய. அவ்வளோதான், இதில் வேற எதுவுமே கிடையாது. பாங்கர்னா பழைய வண்டல் மண், காதர் சமவெளினா புதிய வண்டல் மண். இதெல்லாம் சமவெளியை தான் சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டெல்டாக்கு வாங்க. டெல்டானா என்னன்னா, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதி. அப்படி இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா டெல்டா அப்படின்னு சொல்றோம். இங்க 2 ஆறு இங்க 2 ஆறு ஜாயின் பண்ணி இதை கலக்க போவேல டெல்டா வருது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? டெல்டா பகுதின்னு சொல்றோம். இது வந்து சுந்தரவன டெல்டா உருவாக்குது கங்கையும் பிரம்மபுத்திரா. சுந்தரவன டெல்டாவை யார் உருவாக்குறா? கங்கையும் பிரம்மபுத்திராவும் உருவாக்குறாங்க. ஓகேங்களா, கங்கையாரும் பிரம்மபுத்திராரும் சேர்ந்து என்னத்தை உருவாக்குது? என்னது? சுந்தரவன டெல்டா உருவாக்குது. நெக்ஸ்ட் வண்டல் சமவெளியில உயர்நில பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நில பகுதி வில்ஸ் எனவும். வண்டல் சமவெளியோட உயர்நில பகுதி சார்ஸ், சதுப்பு நில பகுதி என்னது? பில்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு எத்தனை வகையை பிரிக்கலாம்னா 4 வகையை பிரிக்கலாம். என்னென்ன வகை என்னதுலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரலா சமவெளி, அது படிக்கிற விதத்தை வச்சு பாபர், பாங்கர், காதர் அப்படின்னு சொன்னோம். இப்போ நிலப்பரப்போட காலநிலை மற்றும் நிலப்பரப்பை பேஸ் பண்ணி எத்தனை வகையை பிரிக்கிறோம்னா 4 வகையை பிரிக்கிறோம். அப்பெல்லாம் பார்த்தது ஜென்ரலா சமவெளி 4 இது பார்த்தோம். இப்போ வந்து காலநிலை மற்றும் நிலப்பரப்பை பேஸ் பண்ணி சமவெளி எத்தனை வகை பிரிக்கலாம்னா 4 வகை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ராஜஸ்தான் சமவெளி. இது வந்து என்ன 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பரவி இருக்குது. எவ்வளவு? 1,75,000. நெக்ஸ்ட் சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராஜஸ்தான் சமவெளியில பயிர் என்னன்னா சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி. நெக்ஸ்ட் உலகின் 17வது மிகப்பெரிய பாலைவனமாகும். இது எத்தனாவது பாலைவனம்னா உலகின் 17வது மிகப்பெரிய பாலைவனமாகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராஜஸ்தான் சமவெளியில் சாம்பார் ஏரி புஷ்கர் ஏரின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராஜஸ்தான் சமவெளி வந்து 1,75,000 சதுர கிலோமீட்டர். இதுக்கு முக்கிய காரணம் என்ன? சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி இதெல்லாம் எங்க இருக்குன்னா, இது வந்து மறைஞ்சு போன சரஸ்வதி மற்றும் லூனி ஆறுகளால் உருவாகுது. இங்க வந்து முக்கியமான ஏரிகள் இருக்குது. அது என்னது ஏரிலான்னு பார்த்தோம்னா சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் ராஜஸ்தான்ல வேற என்ன இருக்குன்னா பாலைவனம். பெரிய இந்திய பாலைவனம் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? தாரு. இந்த தார் பாலைவனத்தை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓல்டு புக் 2019 எடிஷன்ல 6வது இதாக கொடுத்து தார் பாலைவனத்தை பற்றி அதோடைய பெருமைகள் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இந்த இதில் கொடுக்கல, வெறும் 5ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தனி டாப்பிக்காக கொடுக்கல, நம்ம ஆனால் தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகேங்களா, ஓகே. இந்தியாவோட இயற்கை இப்போ 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் பாலைவனமும் ஒன்று. ஓகேங்களா, இந்திய பாலைவனத்தில் ரொம்ப பெரியது என்ன? தார் பாலைவனம். இது உலகத்திலேயே 17வது மிகப்பெரிய பாலைவனமாகும். ஓகேங்களா, உலகத்திலே 17வது மிகப்பெரிய பாலைவனம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாலைவன பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மருஸ்தலி அப்படின்னு சொல்றோம். அரை பாலைவன பகுதியை நம்ம என்ன சொல்றோம்? பாங்கர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, பாலைவன பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மருஸ்தலி அப்படின்னு சொல்றோம். அரை பாலைவன பகுதியை நம்ம என்ன சொல்றோம்? பாங்கர். அரை பாலைவன பகுதினா பாங்கர், இதுனா மருஸ்தல். நம்ம ஆல்ரெடி பாங்கர் சமவெளின்னு பார்த்தோம். பாங்கர்னா பழைவண்டல் மண் பகுதி பார்த்தோம். நெக்ஸ்ட் அரை பாலைவன பகுதி நம்ம என்னன்னு சொல்றோம்? பாங்கர்னு சொல்றோம். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பஞ்சாப் ஹரியானா சமவெளி. பஞ்சாப் ஹரியானா சமவெளி 1,75,000 சதுர கிலோமீட்டர் தான். பிரம்மபுத்திரா சமவெளி 1,75,000 தான். ராஜஸ்தான் சமவெளி 1,75,000 தான். ராஜஸ்தான் சமவெளி 1,75,000. பஞ்சாப் ஹரியானாவும் 1,75,000 தான். நெக்ஸ்ட் இது வந்து என்ன ஆறுனா ராஜஸ்தான்ல லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகள்னு பார்த்தோமா. இதுல என்னது? சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறு. ஓகேங்களா, சட்லஜ், பியாஸ், ராவி. சட்லஜ், பியாஸ், ராவி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதுதான் இங்க உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன சமவெளி, அது எவ்வளவு சதுர கிலோமீட்டர், எந்த ஆறு, அது மட்டும் நம்ம படிச்சாலே போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, கங்கை சமவெளி. கங்கை சமவெளி ஒன்னா 3,75,000 சதுர கிலோமீட்டர். கங்கை சமவெளி எவ்வளவு? 3,75,000 சதுர கிலோமீட்டர். இதுல உள்ள முக்கியமான ஆறு என்னன்னா காங்க்ரா, கண்டா, கோசி, யமுனை, சோன், சாம்பல், பட்வா. இதுதான் இதுல உள்ள முக்கியமான ஆறுகள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 56,275 சதுர கிலோமீட்டர் தான். சாரி, நம்ம 1,75,000 நம்ம சொல்லிட்டோம். 56,275 சதுர கிலோமீட்டர் தான் என்னது? பிரம்மபுத்திரா சமவெளி. இது வந்து என்னன்னா வண்டல் விசிறிகளாகவும் தரா எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் காணப்படுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தரைங்கிறது என்னது? சதுப்பு நில காடுகள்னு பார்த்தோம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தீபகற்ப பீடபூமிகள். சமவெளிகள் முடிச்சாச்சு. சமவெளிகள்ல ஒண்ணுமே இல்லை. நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் ரிவிஷன் பண்ணிடலாமா? சமவெளிகள்ல என்னதெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் 4 சமவெளி பார்த்தோம். பாங்கர், பாங்கர்னா பழைய வண்டல் மண், காதர்னா புதிய வண்டல் மண், நெக்ஸ்ட் தராய் என்னது, அதுக்கப்புறம் பாபர். பாபர்னா என்னது? துளை, முன்துளைகள் பார்த்தோமா. தரைங்கிறது சதுப்பு நில காடு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்டா டெல்டா பார்த்தோம். இது வந்து நார்மலா. அதுக்கப்புறம் அதோடைய காலநிலை மற்றும் பரவியிருக்காத பொறுத்து எத்தனை 4 டைப்பா பிரிக்கலாம். அது என்னதுலான்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் சமவெளி, நெக்ஸ்ட் என்ன சமவெளி பார்த்தோம்? கங்கை சமவெளி, அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா. ராஜஸ்தான்ல சரஸ்வதி மற்றும் லூனி ஆறு 1,75,000 சதுர கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பஞ்சாப்ல அதே 1,75,000 ராவி, சட்லஜ், பியாஸ். ராவி, சட்லஜ், பியாஸ். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் என்ன சமவெளி பார்த்தோம்? கங்கை சமவெளி. இது வந்து 3,75,000 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? இதுல வந்து காக்ரா, கண்டா, கோசி அந்த கங்கை ஆத்தோட துணையாறுகள் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா சமவெளி. இது 56,275 சதுர கிலோமீட்டர். தரா எனப்படும் சதுப்பினக்காடு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மத்திய உயர்நிலங்கள். மத்திய உயர்நிலங்கள் இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மத்திய உயர்நிலங்கள் எங்க இருக்குன்னா நர்மதை ஆற்றுக்கும் வடபெரு சமவெளிக்கு இடையில இருக்கிறதா என்னது மத்திய உயர்நிலங்கள். மேப்ல பார்த்துடலாமா? நர்மதை ஆற்றுக்கும் நர்மதை ஆற்றுக்கும். ஓகே. எங்க காணும்? நர்மதை ஆறு வடபெரு சமவெளிக்கு இடையே இருக்கு. நர்மதை ஆற்றுக்கும் இந்த இருக்கு நர்மதை ஆறு. வடபெரு சமவெளினா இந்த சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இதான் என்னது வடபெரு சமவெளி. இதுக்கு இடையில உள்ள பகுதி நம்ம என்ன சொல்றோம்னா மத்திய உயர்நிலங்கள். இது எல்லாம் என்னது மத்திய உயர்நிலங்கள். ஓகேங்களா? மேப் வச்சு படிங்க, அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். இது ரெண்டுத்துக்குள்ள பகுதி தான் என்னது மத்திய உயர்நிலங்கள். இது வந்து என்னன்னா ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமா இது எங்க இருக்குன்னா மத்திய உயர்நிலங்கள் அந்த பகுதி வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில ஆரவல்லி மலைத்தொடர். நெக்ஸ்ட் வடமேற்காக குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை 700 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம மேப்ல தான் பார்த்தோம். அதுக்கு வடமேற்கு எல்லையில என்ன இருக்குன்னா ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது. அதுக்கப்புறம் குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் 700 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் மத்திய உயர்நிலங்கள். இதுல மத்திய உயர்நில ஆரவல்லி மலைத்தொடர் வந்து இப்போ உயரமான சிகரம் என்ன குர்சிகார். ஓகேங்களா? ஓகே. தென்னிந்தியாவின் உயரமான மலைத்தொடர்னாலும் என்ன வரும்னா ஆரவல்லி மலைத்தொடர் வந்து மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதுல உயரமான சிகரம் என்ன குர்சிகார். ஓகேங்களா? இது எங்க இருக்கு? வடமேற்குல இருக்கு. மேப்ல பார்த்துடலாமா? ஓகே. பாருங்க, மேப்ல பார்த்தோம்னா வடமேற்கு இதா இருக்கு பாருங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? நர்மதை ஆற்றுக்கும் இந்த சமவெளிக்கும் வடபெரு சமவெளிக்கும் இடைப்பட்ட பகுதி என்னது மத்திய உயர்நிலங்கள் பார்த்தோம். இதான் இது எங்க இருக்கு? ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் 700 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டுள்ளதா வடமேற்கே ஆரவல்லி மலைத்தொடர். வடமேற்குல என்னது? இது வடமேற்குனா அந்த இது வந்துருமா? வடமேற்குல கரெக்டா ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கா? அவ்வளவுதான். மேப் வச்சு படிச்சா நமக்கு இப்போது ஈஸியா இருக்கும். இதுனா வடக்குப்பா, இந்த இதுனா வடமேற்கு. வடமேற்குல என்ன இருக்கு? ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கு. ஆரவல்லி மலைத்தொடர் உயரமான சிகரம் என்னது? குர்சிகார் இந்த இருக்கா? குர்சிகார் இந்த இருக்கு. ஓகேங்களா? இது ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் ராணாப் கட்சில இருந்து ராஜஸ்தான் வழியா டெல்லி வரைக்கும் 700 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. மேப் வச்சு படிச்சா ஈஸியா ஞாபகம் இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல மறக்காது. இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஜியோகிராஃபி வந்து மேப் வச்சு படிங்க. ஏன்னா மேப் வச்சு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இந்த வாட்டிலாம் குரூப் 2லாம் என்ன கேட்டாங்கன்னா கர்நாடகா பீடபூமி வச்சு கேட்டாங்க. ஓகேங்களா? மைசூர் பீடபூமி வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ மேப் இருந்தால் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி வரைக்கும் நம்ம சொல்லணும்னா ஓகே. இதுல நம்ம ஆரவல்லி மலைத்தொடர்ல உயரமான சிகரம் என்ன குர்சிகார் பார்த்தா அது எவ்வளவு மீட்டர்னா 1722 மீட்டர். இது கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, மேற்கு பகுதியில் மத்திய உயரங்கள் மாளவ பீடபூமி. நம்ம ஆல்ரெடி இந்தியா மேப்ல பார்த்தோம். ஓகே. இந்த இடத்துல தான் இங்க நர்மதையா இருக்கா? இங்க இருந்து இது வரைக்கும் என்னது மத்திய உயர்நிலங்கள் பார்த்தோம். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர்ல தென்கிழக்குல மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலம் மாளவ பீடபூமி. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மாளவ பீடபூமின்னு சொல்றோம். இது வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்குல இருக்குது. ஆரவல்லி மலைத்தொடர் ஆல்ரெடி வடமேற்குல பார்த்தோம். இந்த சைடு பார்த்தோம்னா தென்கிழக்குல இருக்குது. ஓகேங்களா? இது சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் இந்த பீடபூமியில பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கிறது. ஓகேங்களா? இது வந்து யமுனை ஆற்று கூட கலக்குது அப்படின்னு சொல்றாங்க. சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் எந்த பீடபூமியில பாயுதுன்னா மாளவ பீடபூமியில பாய்ஞ்சு இங்க யமுனை ஆற்று கூட கலக்குது. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் எந்த பீடபூமியில பாயுது? எந்த பீடபூமியில பாயுது? மாளவ பீடபூமியில பாயுது. ஓகேங்களா? மாளவ பீடபூமியில பாயுறது இதுன்னா சம்பல், பீட்வா, கென். ஓகே. நெக்ஸ்ட் சோட்டா நாக்பூர் பீடபூமி மத்திய உயர்நிலம் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. சோட்டா நாக்பூர்னாலே கனிமூலத்துக்கு பெயர் பெற்று நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, தக்கான பீடபூமி. இங்கதான் நம்ம தமிழ்நாடு இருக்குது. தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி வந்து விந்திய சாத்புரா. இது எந்த பிளேஸ்ல லொக்கேட் ஆயிருக்குன்னு பாருங்க. தக்கான பீடபூமி வந்து முக்கோண வடிவம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது. வடமேற்கு திசையில் விந்திய சாத்புரா மலைத்தொடர்களையும், வடக்கில் மகாதேவ் மைக்காலா குன்றுகளையும், வடகிழக்குல ராஜ்மஹால் குன்றுகளையும், மேற்கு தொடர்ச்சி மலையும், கிழக்கு தொடர்ச்சி மலையும் கொண்டுள்ளது. மேப்ல பாத்துடலாமா? ஓகே. இப்போ
இப்போ நம்ம தக்கான பீடபூமி பார்க்க போகிறோம். இது வந்து தக்கான பீடபூமி ஓகேங்களா. இது வந்து தக்கான பீடபூமி. இது வந்து எங்கே இருக்குன்னா வடமேற்கில் இந்திய சாத்புரா. இது வடமேற்குனா அந்த ஒரு டைரக்ஷன் இருக்குமா, வடமேற்கில் எங்கே இந்திய சாத்புரா மலைத்தொடர்கள் இருக்குதா. நெக்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அதுக்கப்புறம் அப்படியே வடக்கு அப்படியே என்ன ஒரு கைகா, ராஜ்மஹால் குன்றுகள் இதெல்லாம் அப்படியே அதை கண்டினியூஸாக இருக்கும் ஓகேங்களா. அதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் எனது தக்கான பீடபூமி ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே அது முடிஞ்சது. இனி நெக்ஸ்ட் தக்கான பீடபூமியில் சிம்பிளாக அவ்வளோ கொடுத்துருக்காங்க. தக்கான பீடபூமி மொத்தம் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 500லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் உயரத்தை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் நம்ம தக்கான பீடபூமியில் மேற்கு சைடு இருக்குன்னு பார்த்தோமா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க வடபகுதி. மேற்கு தொடர்ச்சி மலையோட வடபகுதி நம்ம என்ன சொல்றோம்னா சயாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். மேற்கு தொடர்ச்சியோட வடபகுதியை நம்ம என்னது சயாத்ரி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. ஓகே தென்னிந்தியாவோட மிக உயரமான மலை சிகரம் என்ன, ஆனைமுடி சிகரம்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஆனைமுடி தான் தென்னிந்தியாவோட மிக உயரமான மலை. இதுவே தமிழ்நாட்டின் உயரமான மலைன்னா தோட்டப்பேட்டா வரும். தென்னிந்தியாவினா ஆனைமுடி வரும் ஓகேங்களா. ஏன்னா ஆனைமுடி தமிழ்நாட்டில் கிடையாது. கொடைக்கானல் மலைவாழ்டமான கொடைக்கானல் வந்து எங்க இருக்குன்னா பள்ளிமலையில இருக்குது. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு ஜாகிரபியில் படிச்சிருவோம். நெக்ஸ்ட் பாருங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சியோட வடபகுதி நம்ம என்ன சொல்றோம் சயாத்ரின்னு சொல்றோம். இதுவே கிழக்கு தொடர்ச்சி மலை நம்ம என்ன சொல்றோம்னா பூர்வாத்திரின்னு சொல்றோம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா. வடபகுதி சயாத்ரி, மேற்கு தொடர்ச்சி மலையோட வடபகுதி வந்து சயாத்ரி. இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பூர்வாத்திரி சொல்றோம். பூர்வாஞ்சல் வேற பூர்வாத்திரி வேற. பூர்வாஞ்சல் நம்ம எங்க பார்த்தோம், இமயமலைகள்ல பார்த்தோமா. இமயமலையோட கிழக்கு பகுதி என்னது பூர்வாஞ்சல். கிழக்கு இமயமலை நம்ம என்ன சொல்றோம் பூர்வாஞ்சல் சொன்னோம். காரோ, காசி, ஜெயந்தியா, மிஸ்மி, பத்காலம் அதெல்லாம் நம்ம பார்த்தது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க கடற்கரை சமவெளிகள். கடற்கரை சமவெளிகள் இந்திய தீபகற்ப பீடபூமி குறுகலான வேறுபட்ட அகலத்தையுடைய வடக்கு தெற்காக அமைந்துள்ள எனது கடற்கரைகளால் சூழப்பட்டுள்ளது. வடக்கு தெற்கு அமைந்த கடற்கரையால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றோம். இந்த இதையே மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு பிரிக்கலாம். மேற்கு கடற்கரை சமவெளி பாருங்க. மேற்கு கடற்கரை சமவெளி பார்த்தோம்னா வடக்குல உள்ள ராணாப் கட்சில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 10லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் அகலமுடையதா இருக்குது. 10லேருந்து 80 கிலோமீட்டர், 10லேருந்து 80 வரைக்கும் அகலமுடையதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேற்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரையோட வடபகுதி நம்ம என்ன சொல்றோம்னா கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்றோம். மத்திய பகுதியை கனரா கடற்கரையும், தென் பகுதியை மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்றோம். மேற்கு கடற்கரை வடபகுதி வந்து நமக்கு என்னது, மேற்கு கடற்கரை வடபகுதி வந்து கொங்கண கடற்கரை, மத்திய பகுதி கனரா கடற்கரை ஓகேங்களா. எங்க மேப்ல பார்ப்போம். ஓகே இதான் என்னது மேற்கு தொடர்ச்சி மலைகள். இதான் கடற்கரை. மேற்கு கடற்கரையை நம்ம என்ன சொல்றோம்னா மேற்கு கடற்கரை பகுதியோட வடகரையை நம்ம என்ன சொல்றோம்னா கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்றோம். தென்பகுதி என்னது மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்றோம். மத்தியில் உள்ள பகுதி என்னது கனரா கடற்கரை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. நம்ம இவ்வளவு நாள் மேப் பார்க்குறோம். இந்த இடத்துல ஏன் டார்க்கா இருக்கு, இந்த இடத்துல டார்க்னஸ் கம்மியாகுது அப்படின்னு எனக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஓகே யோசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இந்த கண்டத்திட்டு கண்ட அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டத்திட்டு அதான் இந்த இடத்துல ஈஸியா மீன் பிடிக்கலாம், நல்லா இருக்கும். இங்கெல்லாம் ஆழ்கடலா வந்துடும். இங்கெல்லாம் ஓரளவு ஆழம் கம்மியா இருக்கும். கண்டத்திட்டு இதெல்லாம் இருக்கும். மீன் பிடிக்கிறதுக்கு இடம் கரெக்டா இருக்கும் ஓகேங்களா. அதான் இந்த இடத்துல லைட் ப்ளூ கலர்ல இருக்கு ஓகேங்களா. ஓகே இதே மாதிரி கிழக்கு கடற்கரை சமவெளி பார்ப்போம். கிழக்கு கடற்கரைனா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இங்க உள்ள பகுதிக்கு இடைப்பட்ட பகுதி என்னது கிழக்கு கடற்கரை சமவெளி ஓகேங்களா. அதாவது வங்காள விரிகுடா கடலுக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்னது கிழக்கு கடற்கரை சமவெளி ஓகேங்களா. மேற்கு கடற்கரை சொன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதி என்னது நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கு இடைப்பட்ட பகுதி மேற்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளியோட வடபகுதி வந்து கொங்கண கடற்கரை, தென்பகுதி வந்து மலபார் கடற்கரை, மத்திய பகுதி வந்து கனரா கடற்கரை ஓகேங்களா. இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு வாரம். கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடா கடலுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்னதுன்னா சோழமண்டல இடைப்பட்ட பகுதி தான் என்னன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி. இதுல வந்து சோழமண்டல கடற்கரை இருக்குது ஓகேங்களா. சோழமண்டல கடற்கரை இருக்குது, இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு கடற்கரை சமவெளியில மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கு இடைப்பட்ட பகுதியை நம்ம என்ன சொல்றோம்னா வட சர்க்கார் அப்படின்னு சொல்றோம். மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கு இடைப்பட்ட பகுதியை நம்ம என்ன சொல்றோம்னா வட சர்க்கார். கிருஷ்ணாக்கும் காவிரிக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை, இது நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சிலிக்கா ஏரி மிகப்பெரிய காயல் ஏரி. கிழக்கு கடற்கரை சமவெளி மிகப்பெரிய ஏரி என்னன்னா சிலிக்கா ஏரி.
அதாவது மிகப்பெரிய காயல் ஏரி என்னன்னா சிலிக்கா ஏரி. ஓகேங்களா, இந்தியாவோட மிகப்பெரிய காயல் ஏரி என்னது சிலிக்கா ஏரின்னு சொல்லுவோம். இது எங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளியில தான் இருக்குது. நெக்ஸ்ட் கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொல்லேரி ஏரி அமைந்துள்ளது. கொல்லேரி ஏரி எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையில அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம். ஓகேங்களா, கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையில என்னது கொல்லேரி ஏரி அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் புலிக்காட்டு ஏரி ஆந்திர பிரதேச எல்லை, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில என்ன அப்படின்னா புலிக்காட்டு ஏரி அமைந்துள்ளது. இது எல்லாமே எங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளியில முக்கியமான ஏரிகள். ஓகேங்களா, ஓகே, கிழக்கு கடற்கரை சமவெளியை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிழக்கு கடற்கரை சமவெளி, அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இதுக்கும் இடைப்பட்ட பகுதி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கோதாவரி ஆற்றுக்கும் ஓகே கோதாவரி ஆற்றுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிராகன் டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம ஓல்டு பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்கும்போது சொல்லியிருந்தோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தர்கள், இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ செகண்ட் டெஸ்ட்டுக்கு ஐவிசி, குப்தாஸ் ப்ளஸ் ஜாகிரஃபியில் என்ன படம்னா நிலத்தோற்றம், அமைவிடங்கள், இது மட்டும்தான். இது ஆல்ரெடி ஐவிசி வந்து ஓல்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. குப்தாஸும் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டோம். இப்போதைக்கு ஜாகிரஃபி முடிச்சிட்டோம். செகண்ட் டெஸ்ட்டுக்குள்ள போர்ஷன் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம இதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் எவ்வளோனா மொத்தம் 35 டெஸ்ட் இருக்குது. ட்ராகன் டெஸ்ட் பேட்ச் எவ்வளோனா 35 டெஸ்ட்டு ப்ளஸ் 4200 கொஸ்டின் கொடுக்குறோம். உங்களுக்கு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வருது. எத்தனை ஃபுல் மாடல் டெஸ்ட்னா 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம். 4 ரிவிஷன், 5 ரிவிஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு 4200 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. இது ஒன்லி தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான், நம்ம பைலிங்குல கொடுக்கல, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். வேற இதில் சிறப்பம்சம் என்ன, ஆன்லைன் மோட். ஓகேங்களா, ஹவுஸ் ஒய்ஃபு, நெக்ஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது, என்னென்ன டெஸ்ட் இருக்குது, என்னென்ன ஷெட்யூலு, இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷெட்யூல் லிங்க் கொடுத்துட்றேன். மொத்தம் எத்தனை டெஸ்ட்டு, என்னென்ன படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். வேர் டு ஸ்டடி எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். மேக்ஸிமம் அந்த டெஸ்ட் பேட்ச்குள்ள போர்ஷனை நாங்கள் யூடியூப்பில் நடத்தி முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச் மறக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அட்டன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இதோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.